ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரேடு வித் லவ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டிக்கு இன்ஜின் ஆயில் தாங்க மாற்ற போகிறோம். அது போக நிறையா பேருக்கு ஒரு சில டவுட்லாம் இருக்குங்க. என்னன்னா, ஸ்டாக் இன்ஜின் ஆயிலே யூஸ் பண்ணலாமா, அதாவது நம்ம கம்பெனியில் கொடுக்குற இன்ஜின் ஆயிலே யூஸ் பண்ணலாமா, அப்படி இல்லாட்டி அதர் பிராண்டு யூஸ் பண்ணலாமா, வேறு ஏதாச்சும் பிராண்டு யூஸ் பண்ணலாமா, கொஞ்சம் ஹையர் பிராண்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நான் பார்த்துக்கிட்டேன்னா ஸ்டாக் இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணல. நான் வந்து மோட்டரோட 7100ன்ற ஒரு இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இன்ஜின் ஆயில் நீங்கள் மாற்ற போகிறோம். எப்படி மாற்றணும், எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? அது வந்து ஒருத்தவங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. மற்ற அதர் பிராண்டு யூஸ் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் மோட்டரோட 7100 யூஸ் பண்ணேன். இப்போயும் அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3000 கிலோமீட்டர் வரையுமே எனக்கு அந்த ஸ்மூத்னஸை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. மற்ற ஸ்டாக் இன்ஜினியரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளேயே எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். அது போக ரேட் டிஃப்ரெண்ட்டும் இருக்கும். நிறைய பேருக்கு ரேட் டிஃப்ரெண்ட்டும் இருக்கும். இப்போ மோட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு 800 வரையும் வரும். நார்மல் இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா 400 தான் வரும். 400 அதிகம். உங்களோட காஸ்ட் டிஃப்ரெண்ட்டை பொறுத்து நீங்கள் இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஜின் ஆயில் செலக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோ. மற்றபடிக்கு ஸ்டாக் இன்ஜின் ஆயிலே யூஸ் பண்ணலாம், தப்புன்னெலாம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ரிசர்ச் பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு, இந்த இன்ஜின் ஆயில் தான்ட்டு அவ்வளோ ரிசர்ச் பண்ணி கொடுப்பாங்க அந்த வண்டிக்கு. அதனால நீங்கள் ஸ்டாக் இன்ஜின் ஆயிலே யூஸ் பண்ணலாம். ரேட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தினாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் பெட்டராக வேணும்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணி இந்த இன்ஜின் ஆயிலுக்கு, இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில் ஊற்றலாமா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரு தப்பும் இல்லை. சரி வாங்க, நம்ம வண்டிக்கு எப்படி இன்ஜின் ஆயிலை கழட்டி மாட்டலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இன்ஜின் ஆயிலை கலட்டுறதுக்கு முன்னாடி, அதாவது இன்ஜின் ஆயில் ட்ரை போல்ட்டை கலட்டுறதுக்கு முன்னாடி நான் இந்த பிளாக் பேனலை கழட்டிடுறேன். எதனால சொல்கிறேன்னா, என்னோடய ஆயில் ஃபில்டர் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். நான் இதை கலட்ட முடியும். பட் இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, நிறைய பேர் இப்படி நல்லா அமுக்கி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை டீஸ்க் பண்ண வச்சு கழட்டுவாங்க. நல்லா அமுக்கி பிடிச்சி கழட்டுவாங்க. இந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் ஆகும், இல்லை இதை ஆடுறதுனால எதுவும் கிளிப்பு கட்ட டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை நான் கழட்டி வச்சுட்டு ஃப்ரீயாக இன்ஜினியர் ட்ரை போல்ட்டை கழட்டலாமே அப்படின்ட்டு தான். சரி வாங்க, முதல்ல கழட்டிக்கிறோம். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பிளாக் பேனலில் கழட்டியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வாடு நீட்டாக ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரை போல்ட்டுக்கு தேவையான டூல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ட்ரை போல்ட்டை ஃபஸ்ட்டு கழட்டுவோம். அதுக்கு தேவையான டப்பாக தூக்கி கீழே வச்சிரும். சரிங்களா? மகேந்திர பாகுபலி யார்கிட்ட கழட்டியாச்சுல. ஒரு வேளை இன்ஜின் ஆயில் ட்ரை போல்ட்டை கழட்டியாச்சு, ஆனால் இருந்தாலுமே லூஸ் பண்ணியாச்சு. பட்டு ஃபுல்லாக கழட்டிடும். ஸோ இன்ஜின் ஆயிலை கழட்டியாச்சு, நல்ல பிளாக்காக தான் வந்திருக்கு. அடுத்து ஆயில் ஃபில்ட்ரு கழட்டுறோம். அதுக்கு வந்து 8ஆம் நம்பர் வேணும், போட்டுருவோம். இப்போ ஆயில் ஃபில்டர் கழட்ட ரெடி. ஓகே, எல்லா ஆயிலும் வெளியில் வந்துருச்சு. ஆயில் ஃபில்டருக்கான கேபினை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு, நல்லா துணியை வச்சு கேபினை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போ புது ஆயில் ஃபில்டர் எடுத்து நம்ம உள்ளே போடுவோம். சரிங்களா? பெரிய த்ரெட்டு வந்து இதுக்குள்ளே போகும். மீதி 2 த்ரெட்டு இங்கே வரும். அதாவது த்ரெட் மீன்ஸ் நட், ஸ்க்ரூ ஏதாவது ஒன்று. ஸோ அட் அ டைமில் எல்லா சைடும் நம்ம சேமாக டைட் பண்ணணும். ஒன் சைடு ஏற்றி ஒன் சைடு இறக்கி டைட் பண்ணிங்கன்னா அது பின்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம் உண்டாகும். சரிங்களா? இல்லாட்டி த்ரெட்டு வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் கிடையாது. ஸோ டைட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, ட்ரை போல்ட்டை மாட்டிடும். சரிங்களா? ட்ரை போல்ட்டை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஃபில்ட்ரு இப்படி வரும். ஆமாம், இது வந்து இப்படி வரும். இது வந்து இந்த லொக்கேஷனில் வரும். ட்ரை போல்ட்டை நம்ம மாட்டிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம வந்து ட்ரை போல்ட்டையும் மாட்டியாச்சு,
ஆயில் ஃபில்ட்ரையும் மாட்டியாச்சு, புது ஆயில் ஃபில்ட்ரு மாட்டியாச்சு, எல்லாமே பக்காவாக டைட் பண்ணியாச்சு. சரி, அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயிலை ஊற்றுவோமே. அதுக்கு முன்னாடி ஆயில் கேப் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு புனலை தூக்கி வச்சுட்டு, இந்த இருக்குது நம்மகிட்ட 7100, இதைத்தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஓகே, ஆயிலை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். கேப்பை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம வீடியோவும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.